ஓம் சாந்தி. முரளி டேட் 15/12/2023. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அனாதி, ஆரம்பம் முடிவு என்று இல்லாத நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பும் தீர்மானிக்கப்பட்டது. மோட்சம் யாருக்குமே கிடைக்க முடியாது. கேள்வி: ஷிவ் பாபா அஷரீரியாக உள்ளார். அவர் ஷரீரத்தில் எதற்காக வருகிறார்? என்ன காரியம் செய்கிறார்? என்ன செய்வதில்லை? பதில்: பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, நான் இந்த ஷரீரத்தில் உங்களுக்கு முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகிறேன். நான் முரளி சொல்கிற வேலை மட்டுமே செய்கிறேன். நான் உண்பதற்கோ அருந்துவதற்கோ இங்கே வரவில்லை. உங்களுக்கு புதிய ராஜதானியை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். மற்றபடி வாசனையை இவருடைய, அதாவது பிரம்மாவினுடைய ஆத்மாதான் எடுத்துக்கொள்கின்றது. பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. நமக்கு தொடர்புள்ள பாடல்கள் தான் இங்கே இசைக்கப்படுகின்றன. ஆகாயத்தில் ஆசனம் எதுவும் கிடையாது. ஆகாயம் என்று இந்த போலார் தான் சொல்லப்படுகின்றது. மற்றபடி ஆகாய தத்துவத்திலோ ஆசனம் கிடையாது. பரமபிதா பரமாத்மாவும் இந்த ஆகாயத்தில் உள்ள ஆசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், பரமபிதா பரமாத்மாவாகிய நானும் ஆத்மாக்களாகிய குழந்தைகள் நீங்களும் இருவருமே இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கெல்லாம் அப்பால் வசிக்கின்றோம். அது மூலவத்தனம் என சொல்லப்படுகின்றது. எப்படி இங்கே ஆகாயத்தில் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் உள்ளனவோ, அப்படியே மரத்தை போல் மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் இருக்கின்றனர். எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் நிற்கின்றன, எந்த ஒரு பொருளின் ஆதாரமும் இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் மற்றும் பரமாத்மா தந்தை, நாம் அனைவரும் மகா தத்துவத்தில் வசிப்பவர்கள். நட்சத்திரங்களைப் போலவேதான். ஞான சூரியன், ஞான சந்திரன், ஞான நட்சத்திரங்கள். இப்போது இது புரிய வைக்கப்பட்டுள்ளது. எப்போதெல்லாம் துக்கம் ஏற்படுகிறதோ அப்போது நான் வருகின்றேன். பழையதை அவசியம் புதியதாக்க வேண்டும். பழையதில் துக்கம் ஏற்படுகின்றது. கலியுகத்தில் துக்கத்தின் மேல் துக்கம், சொர்க்கத்திலோ சுகத்தின் மேல் சுகம். மீண்டும் நான் வந்து சகஜ ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டி உள்ளது. அனைவரும் அழைக்கின்றனர், இங்கே வாருங்கள் என்று. சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் என்று கிருஷ்ணருக்கு சொல்ல மாட்டார்கள். கிருஷ்ணருக்கு சிம்மாசனம் என்ற சொல்லை பயன்படுத்துவது அழகா இல்லை. அவரோ இளவரசராக இருந்தார் அல்லவா? ராஜ சிம்மாசனம் கிடைத்த பிறகுதான் சிம்மாசனம் என சொல்வார்கள். ஆம், சின்ன குழந்தையை தந்தை மடியில் அல்லது கைகளில் அமர்த்த முடியும். ஆக பாபா புரிய வைக்கின்றார், ஆத்மாக்கள் மூலவத்தனத்தில் நட்சத்திரங்களைப் போல் உள்ளன. பிறகு அங்கிருந்து நம்பர்வார் வந்து கொண்டே இருக்கின்றனர், காண்பிக்கின்றனர் அல்லவா நட்சத்திரம் எப்படி விழுகின்றது என்று. அங்கிருந்தும் கூட ஆத்மாக்கள் வந்து நேராக கர்ப்பத்தினுள் செல்கின்றன. இதை நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்ல வேண்டும். எப்படி முதலில் லக்ஷ்மி நாராயணர் வருகிறார்கள் என்றால், அவர்கள் சத்தோ ரஜோ தமோ நிலையை கடந்து மறுபிறவி எடுத்தே பிறகு தமோ பிரதான நிலையை அடைந்தே ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அதுபோல் உள்ளது, திரும்பி செல்ல முடியாது. இப்ராஹிம், புத்தர் வருகின்றனர். அவர்களும் கூட சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்தாக வேண்டும். மறுபிறவி எடுக்க வேண்டியுள்ளது. துவாபர யுகத்தில் தர்ம ஸ்தாபகர்கள் வருகின்றனர். அங்கிருந்து மறுபிறவி எடுப்பது ஆரம்பமாகின்றது. பிறகு தமோ பிரதானம் ஆக வேண்டும். என்னை போல் யாராலும் காரியங்கள் செய்ய இயலாது. நான் தேவி தேவதை தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறேன்.
உங்களுக்கு ராஜயோகமும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றேன். கதி மற்றும் சத்கதி கொடுக்கும் வள்ளலோ நான் தான் அல்லவா? எப்போது நீங்கள் தூய்மையாகி விடுகிறீர்களோ பிறகு நான் திரும்ப அழைத்து சென்று விடுகிறேன். உங்களுக்கும் கூட சத்கதி கொடுக்கின்றேன். உங்களோடு கூட அநேக தர்மத்தினர் உள்ளனர். அந்த தர்ம ஸ்தாபகர்களுடன் கூடவே அனைவருக்கும் உயர்வளிக்கிறேன். உங்களுக்கு ஞானத்தினால் அலங்காரம் செய்து சொர்க்கத்தின் எஜமானர் லக்ஷ்மி அல்லது நாராயணரை மணப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குகிறேன். பிறகு உங்களை திரும்ப அழைத்து செல்கிறேன். அனைவரையும் முதலில் முக்தி தாமத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கிறேன். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் சத்கதி கொடுப்பதில்லை. அவர்கள் தங்கள் தர்மத்தை ஸ்தாபனை செய்து அதனை விரிவடைய செய்வார்கள். அவ்வளவுதான். தங்களின் தர்மத்தில் மறுபிறவி எடுத்து சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்வார்கள். இப்போது அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். இப்போது இவர்களை தூய்மையாக சத்தோ பிரதானமானவர்களாக யார் ஆக்குவார்? தந்தை தானே வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பகவான் வந்து அனைவருக்கும் சத்கதியும் கொடுக்கின்றார். பாரதத்தை சொர்க்கமாகவும் ஆக்குகின்றார். ஜீவன் முக்திக்காக ராஜயோகம் கற்பிக்கிறார். அதனால் பாபாவிற்கு இவ்வளவு மகிமை. கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாயாகும். ஆனால் கிருஷ்ணரின் பெயரை எழுதியதன் மூலம் பகவானை மறந்துவிட்டனர். பகவானோ அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். அதனால் கீதை அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களுக்காகவும் தர்ம சாஸ்திரமாகும். அனைவரும் இதனை மதிக்க வேண்டும். சத்கதிக்கான சாஸ்திரம் வேறு எதுவும் கிடையாது. சத்கதி கொடுப்பவர் ஒருவர்தான். அவருடையதுதான் கீதை. குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதிக்கான ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். கீதையில் சிவனுடைய பெயர் இருந்திருந்தால் அனைத்து தர்மத்தினருக்கும் இது சாஸ்திரமாக இருந்திருக்கும். பாபா அனைவருக்கும் சொல்கின்றார், தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னுடன் நினைவின் தொடர்பை வையுங்கள். அப்போது விக்கர்மங்கள் விநாசமாகும். மேலும் நீங்கள் என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து விடுவீர்கள். அனைத்து தர்மத்தினருக்கும் சத்கதி கொடுப்பதும் நான் தான். மற்றவர்களோ தங்களின் தர்மங்களை ஸ்தாபனை செய்வதற்காகவே வருகின்றனர். மனிதர்கள் கேட்கின்றனர், மோட்சம் கிடைக்காதாம்? இல்லை, அது கிடைக்காது என்று பாபா சொல்கின்றார். ஆத்மாக்கள் அனைவருக்குமான பாகம் நாடகத்தில் விதிக்கப்பட்டுள்ளது. யாருடைய பாத்திரமும் மாறாது, நடிப்பின் பாகம் மாறாது. ஒவ்வொருவரின் முழு நடிப்பினுடைய அனாதி டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது. டிராமா அனாதியானது. அதற்கு முதல் இடை கடை என்பது கிடையாது. சிருஷ்டியின் ஆரம்பம் என்று சத்யுகத்தை சொல்லப்படுகின்றது. மற்றபடி டிராமாவிற்கு ஆதி அந்தம் கிடையாது. டிராமா எப்போது உருவானது என்பதை சொல்ல முடியாது. இந்த கேள்வியே எழ முடியாது. பாபா புரிய வைத்துள்ளார், வேறு என்னென்ன சாஸ்திரங்கள் உள்ளனவோ அவற்றின் மூலம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்துள்ளனர். சத்கதி கொடுக்கவில்லை. அவர்களோ தர்மத்தை ஸ்தாபனை செய்தனர். அவர்களின் பின்னால் வளர்ச்சியாகிக் கொண்டே சென்றது. எத்தனை எத்தனை ஆழமான பாயிண்ட்டுகள்! இப்படி கட்டுரை எழுதுவதற்கான விஷயங்கள் உள்ளன. இங்கே பொய்யின் விஷயம் எதுவும் இல்லை. வெற்றி தோல்வியின் நாடகம் இது. சத்யுகத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதற்கான தேவை இல்லை. பரமாத்மாவை நினைவு செய்தால் பிறகு இந்த விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம். பிராமணர்களாகிய நம்மை அவர் படைத்துள்ளார். உங்களுக்கோ முன்னிலையில் சொல்கிறார், நான் படைக்கிறேன். இது பிராமணர்களின் சங்கம் யுகத்தின் புது உலகமாகும். குடுமி பற்றியோ யாருக்கும் தெரியாது. விராட ரூபத்தை தயார் செய்கின்றனர். அதில் தேவதா, சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரரை காட்டுகின்றனர். பிராமணர்களை மறந்துவிட்டனர்.
சத்யுகத்தில் தேவதைகள், கலியுகத்தில் சூத்திரர்கள். சங்கம யுகத்தின் பிராமணர்களை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இந்த ரகசியத்தை பாபா புரிய வைக்கின்றார். பாபா சொல்கின்றார், தூய்மை என்பது இல்லாமல் ஒருபோதும் தாரணை ஆகாது. பாபா புரிய வைக்கின்றார், எவ்வளவு ஏராளமான வேதம் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சுற்றி எடுத்து வருகின்றனர். கோவில்களில் இருந்து உருவங்களை வெளியில் எடுத்து சுற்றி மீண்டும் கோவிலுக்குள் எடுத்து வருகின்றனர். பாபா இதில் அனுபவஸ்தர். சாஸ்திரங்களால் வாகனத்தை நிரப்பி சுற்றி வருகின்றனர். இப்படியே பிறகு தேவதைகளின் சிலைகளையும் தேரில் வைத்து சுற்றி வருகின்றனர். இவை அனைத்தும் பக்தி மார்க்கம். நீங்கள் சிவசக்திகள். நீங்கள் முழு உலகத்திற்கும் சத்கதி கொடுக்கிறீர்கள். ஆனால் இதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது தில்வாடா கோவில் அப்படியே இவர்களின் ஞாபகார்த்தமாக உள்ளது. இது போன்ற கோவில் வேறெங்கும் கிடையாது. ஜெகதம்பா இருக்கின்றார், ஷிவ பாபாவும் இருக்கிறார். சக்திகளின் மேடையும் உருவாக்கப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் மீண்டும் இது போன்ற கோவில்களை கட்டுவார்கள். பிறகு விநாசம் ஏற்படும். ஆக இவை அனைத்தும் முடிந்து போகும். சத்யுகத்தில் எந்த ஒரு கோவிலும் இருக்காது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஸ்தாரமாகும். ஞானத்திலோ பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். ஒரு ஷிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஷிவ பாபாவை மறந்து மற்றவர்களை நினைவு செய்வீர்கள் என்றால் கடைசியில் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். ஃபெயில் ஆகக்கூடாது. மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்கின்றனர், ராம் ராம் என்று சொல்லுங்கள். ஆனால் அப்படியே நினைவு விடாது. பிறகும் பாடப்படுகின்றது, கடைசி நேரத்தில் நாராயணனை நினைப்பவர்கள். இவ்விஷயம் இப்போதைய சமயத்தினுடையதாகும். ஷரீரத்தை நெருப்பு பற்றிக் கொள்ளப் போகிறது. கடைசி காலத்தில் நாராயணனை நினைப்பார்கள். நிச்சயமாக இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் நாராயணனை அல்லது லக்ஷ்மியை மனம் செய்வோம். சொர்க்கத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். பாபாவை தவிர இந்த ஞானத்தை வேறு யாராலும் கொடுக்க இயலாது. இந்த பாபாவும் சொல்கின்றார். இப்போது நமக்கு சிவபாபா சொல்கின்றார். இவர்கள் சக்தி சேனை அல்லது பாண்டவ சேனை என சொல்லப்படுகின்றது. பாண்டவர் என்ற பெயரே மகாரத்திகளுக்கு சொல்லப்படுகின்றது. சக்திகளை சிங்கத்தின் மீது சவாரி என்பதாக காட்டுகின்றனர். ஆக பாபா சொல்கின்றார், எப்படி கல்பத்திற்கு முன் சகஜ ராஜயோகம் கற்பித்தேனோ அப்படியே இப்போதும் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னென்ன நடிப்பு மனிதர்களின் நடைமுறை செயல்பாடு இப்பொழுது நடைபெறுகிறதோ கல்ப கல்பமாக அதுதான் மீண்டும் நடைபெறும். இதில் வேறுபாடு இருக்காது. பிறகு கல்பம் கல்பமாக இந்த பாகமே நடைபெறும். பாபா சொல்கின்றார், உங்களுக்கு மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். பின்னால் என்ன நடைபெற இருக்கிறதோ அதை பின்னால் சொல்வேன் அல்லவா? இப்போதே அனைத்தையும் சொல்லிவிட்டால் போதுமா? நான் திரும்பி சென்று விடவா? கடைசி வரை புதிய பாயிண்ட்களை சொல்லிக் கொண்டே இருப்பேன். நாம் கீதைக்கு அதிக மகிமை செய்கிறோம். ஆனால் அந்த கீதை அல்லது மகாபாரதத்திலோ இம்சையின் யுத்தம் முதலியவற்றை காட்டியுள்ளனர். இப்போது யுத்தமோ கிடையாது. உங்களுடையதோ யோக பலத்தின் விஷயம். அஹிம்சை என்பதன் அர்த்தத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. வெறுமனே பெண்ணை நரகத்தின் வாசல் என்று மட்டும் சொல்லிவிட்டனர். உண்மையில் நரகத்தின் வாசலோ இருவருமேதான். இப்போது அவர்களை சொர்க்கத்தின் வாசலாக யார் ஆக்குவது? அதுவோ பகவானுடைய சக்திதான். இந்த பாடலை பாபா உருவாக்க செய்துள்ளார். பிறகு உருவாக்குபவர்கள் யாரோ சிலர் சரியாக உருவாக்கியுள்ளனர், வேறு சிலர் தவறாக அமைத்துள்ளனர், கலப்படம் செய்து விட்டுள்ளனர். இரவு நேர பயணி களைத்து போகக்கூடாது. இப்படி பாடல்களை நான் உருவாக்க செய்துள்ளேன். ஆக இங்கே உள்ள விஷயங்கள் வேறு. கௌஷாலா பசுக்களின் தொழுவம் உள்ளது, வனவாசமும் உள்ளது. ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் யாரையாவது விரட்டினேனா என்ன?
யாருக்காவது எப்போதாவது சொல்லியிருக்கின்றேனா கராச்சி சென்று பாருங்கள் என்று? கேளுங்கள் இந்த சக்திகளிடம். இது டிராமாவில் பாகம் அவ்வாறு இருந்தது. யாருக்கு கஷ்டமாக இருந்ததோ சென்று விட்டார்கள். ஆக சரியானது எது என்பதை பாபா அமர்ந்து சொல்கின்றார். சாஸ்திரங்களிலோ என்ன எழுதப்பட்டுள்ளதோ அது பக்தி மார்க்கம். அவற்றின் மூலமாக என்னை சந்திக்க முடியாது, என்னிடம் வர முடியாது. நானே வழிகாட்டியாகி இங்கே வர வேண்டியுள்ளது. அவர்கள் கேட்கின்றனர், இல்லறவாசி இல்லாத ஒருவரின் ஷரீரத்தை ஏன் எடுத்துக்கொள்ளவில்லை? அட, நானோ இல்லறவாசியின் உடலில்தான் வந்து அவருக்கு ஞானம் கொடுக்க வேண்டும் என்று டிராமாவில் உள்ளது. அவருடைய 84 பிறவிகள் பற்றி சொல்கின்றேன். ஆக எவ்வளவு ஆழமான விஷயங்கள்! இது புதிய தர்மத்திற்காக புதிய விஷயங்கள். ஞானமும் புதியது. பாபா சொல்கின்றார், கல்பம் கல்பமாக நான் இந்த ஞானத்தை சொல்கிறேன். வேறு யாரும் இதுபோல் சொல்ல மாட்டார்கள். நான் கல்பம் கல்பமாக தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறேன் என்பதாக. லக்ஷ்மி நாராயணர் இருவரும் சொல்ல மாட்டார்கள், நாங்கள் மீண்டும் ராஜ்யம் செய்வதற்காக வந்துள்ளோம் என்று. அங்கே இந்த ஞானமே மறைந்து போகும். சாஸ்திரங்களிலோ பின்னால் அநேகம் உருவாக்கியுள்ளனர். பிராமணர்களாகிய நமக்கு ஒரே ஒரு கீதை, தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கிறேன், சத்கத்தியும் அனைவருக்கும் கொடுக்கின்றேன். இரட்டை காரியம் ஆகின்றது அல்லவா? இப்போது நான் சொல்வது சரியா அல்லது அவர்கள் சொல்வது சரியா? அதையோ நீங்கள் அறிவீர்கள். நான் யார்? நான் சத்தியமாக இருக்கிறேன். நான் எந்த ஒரு வேத சாஸ்திரத்தையும் சொல்லவில்லை. இவர் படித்திருப்பதோ அநேகம், ஆனால் அவர் சொல்வதில்லை. இதுவோ ஷோ பாபா புது புது விஷயங்களை சொல்கின்றார். பாபாவோ அஷரீரி, இந்த முரளி சொல்வதற்காக மட்டுமே வருகின்றார், உண்பதற்காகவோ குடிப்பதற்காகவோ அல்ல. நான் வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ராஜதானியை தருவதற்காக. பலனை எடுத்துக்கொள்வது இவருடைய ஆத்மாதான். ஒவ்வொருவரின் தர்மமும் தனித்தனி. அவர்கள் தங்களின் தர்ம சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். இங்கோ அநேக சாஸ்திரங்களை படித்துக் கொண்டே இருக்கின்றனர். சாரம் எதுவும் இல்லை. எவ்வளவு படித்துக் கொண்டே இருக்கின்றனரோ அந்த அளவு சாரமற்ற உலகமாக ஆகிக்கொண்டே செல்கிறது. தமோ பிரதானமாக ஆகித்தான் தீர வேண்டும். முதலில் சிருஷ்டியில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்கள் நீங்கள் தாய் தந்தையிடம் ஜென்மம் எடுத்திருக்கிறீர்கள். அந்த பக்கம் உள்ளது அசுர குடும்பம், இங்கே உள்ளது ஈஸ்வரிய குடும்பம். பிறகு போய் தெய்வீக மடியை பெறுவீர்கள். சொர்க்கத்தின் எஜமானராக ஆவீர்கள். தாய் தந்தையின் வழிப்படி நடப்பீர்கள் என்றால் சொர்க்கத்தின் அளவற்ற சுகம் கிடைக்கும். மற்றபடி ருத்ர ஞான யஜ்யத்தில் விக்னங்களோ நிச்சயமாக வரும். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, விகாரங்கள் மீது வெற்றி கொள்வதன் மூலம்தான் நீங்கள் உலகை வென்றவராக ஆக முடியும். திருமணம் செய்யவில்லை என்றால் பலவீனமாக இருந்து விடுவீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. சந்நியாசிகள் தூய்மையாக இருக்கின்றனர். பிறகு அவர்கள் எவ்வளவு நல்ல ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக உள்ளனர். இங்கோ மூளையின் வேலை, முயற்சி உள்ளது. ததீச்சி முனிவரின் உதாரணம் உள்ளது அல்லவா? சந்நியாசிகளுக்கோ அதிக செல்வம் கிடைக்கின்றது. பாபா தாமே அதிகமான செல்வத்தை சந்நியாசிகளுக்கு முன்பு கொடுத்திருந்தார். இங்கோ அதிகமான பத்தியம் இருக்க வேண்டியுள்ளது. அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞானம் நன்கு தாரணை ஆவதற்கு தூய்மையாக இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போது கடைசி காலம். அதனால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் வராத அளவிற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, ததிச்சி முனிவர் போல் சேவை செய்து கொண்டே
விகாரங்கள் மீது வெற்றி கொண்டு உலகத்தை வென்றவராக ஆக வேண்டும். வரதானம்: நேரத்தின் வேகத்தின்படி அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து வைத்து மாயாஜீத் ஆகக்கூடிய தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். விளக்கம்: பாப் தாதா என்னவெல்லாம் பிராப்திகளை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த அனைத்து பிராப்திகளையும் தனக்குள் சேமித்து வைத்து நிறைத்திருங்கள். எந்த குறையும் இருக்கக்கூடாது. எங்கு நிறைவில் குறை இருக்கிறதோ அங்கு மாயை அசைத்து பார்க்கிறது. மாயாஜீத் ஆவதற்கு எளிய சாதனம் சதா பிராப்திகளினால் நிறைந்திருங்கள். எந்த ஒரு பிராப்தியிலும் குறை இருக்கக்கூடாது. அனைத்து பிராப்திகளும் இருக்க வேண்டும். நேரத்தின் வேகப்படி எந்த ஒரு நேரத்திலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆகையால் தீவிர முயற்சியாளர் ஆகி இப்பொழுதிலிருந்தே நிறைந்தவர்களாக ஆகுங்கள். இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. ஸ்லோகன்: சத்தியம் மற்றும் பயமற்ற சக்தி கூடவே இருந்தால் எந்த ஒரு காரணமும் அசைக்க முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.